தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மும்பையில் உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையின் போது பேசிய ஒரு கருத்து தற்போது மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மும்பையில் பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது மும்பை வெறும் மகாராஷ்டிராவின் நகரம் மட்டும் அல்ல, அது ஒரு சர்வதேச நகரம் என்று குறிப்பிட்டார். மேலும் மும்பையை லண்டன், நியூயார்க் போன்ற உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற பாஜகவின் மேயர் தேவை என்றும் கூறினார். அண்ணாமலையின் இந்த கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய மராட்டிய நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அவரை ரசமலாய் என்று கிண்டல் அடித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் இந்த ரசமலாய்க்கு மும்பையை பற்றி என்ன தெரியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மும்பை எப்போதும் மகாராஷ்டிராவின் ஒரு அங்கம்தான் என்றும் அதன் அடையாளத்தை மாற்ற முயல வேண்டாம் என்றும் ராஜ் தாக்கரே எச்சரித்தார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என சிவசேனா உதவ் பிரிவு எம்பி சஞ்சய் ராவத் வலியுறுத்தியுள்ளார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்றா. சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தா என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு. அதான் ரெண்டு ஒன்று பாத்திரலாம். ஏண்டா அவர் யார் தெரியுமாடா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? யார் முன்னால நிக்கிறது தெரியுமாடா? இன்னுமா என்ன தெரியல. தலைவரே, ஏதோ தப்பு நடந்து போச்சு, பசங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிசிய. அதனால இந்த மிரட்டல் உருட்டுக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊர்ல உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊர்ல தான் இருக்கு. அண்ணாமலை மும்பையின் முக்கியத்துவத்தையும் அதன் பொருளாதார வளர்ச்சியையும் குறிக்கவே சர்வதேச நகரம் என்று கூறினார் என்றும் அதை மகாராஷ்டிராவிலிருந்து பிரிக்கும் நோக்கம் அவருக்கு இல்லை என்றும் பாஜக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மகாராஷ்டிரா சிவசேனா கட்சியை மீண்டும் மும்பையில கால் வைக்க முடியாத விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவர் பேசின பேச்சுக்கு எங்கேயும் கால் வைக்க முடியாது. நாமெல்லாம் மன்னிச்சு வச்சிருக்கோம், போயிட்டு போட்டோம். அது மாதிரி சிவசேனாவும் மன்னிக்கணும், ஆனா மன்னிக்க மாட்டாங்க. ரைட். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை பராசக்தி திரைப்படம் வெளிப்படுத்தியிருப்பதா அண்ணாமலை பேசியிருக்கிறார். அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்கு சொல்லுங்க. எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேணாம். அது ஒரு கடந்த கால வரலாறு, போராட்டங்கள். திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தா என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு. அதான் ரெண்டு ஒன்று பாத்திரலாம். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கினா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. அதனால இந்த மிரட்டல் உருட்டுக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊர்ல உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊர்ல தான் இருக்கணும். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சீங்களா? இரண்டாவது, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும். நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை, நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார்.
அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இதுல ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பத்தி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படி. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதான் ஆச்சரியம். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இவர் எப்படி எப்படிலாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிர் பாரு. சரி, அதுக்கு என்ன பண்ற, தமிழ் பேரை வையா அப்படிம்பாரு. ஆனா அவர் பேரை இங்க ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன் வச்சுக்கங்களேன். உங்களை யார் வேணான்னா கிளவுட்ஸ் ராயன், யாரு மதுரையில் இருக்க அழகிரியோட பையன், இவருடைய பேரை கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேகம் 9ன்னு வையுங்களேன். உங்களை யாரு வேணான்னா. அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் உங்க பிளப்பை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. பயம் இல்லையே, எவனுக்கும் பயம் இல்லையே. இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நீ திட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சு நான் பெருமையும் அடையும். எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம்.